திருமா எப்பொழுதுமே கொள்கை பூர்வமாக தாங்க அரசியலை பார்ப்பாங்க. அதனால தான் அவருக்கு பெரிய ஒரு மரியாதை தமிழ்நாட்டில் இருக்குது. நம்மளாம் நீங்கள் வந்துட்டு என்ன விதமான தொழில்நுட்ப மாற்றம், உடலங்கா, பேண்ட்டு, சட்டை, டான்ஸு, சினிமா, அப்படி புது ஜெனரேஷன் ஜென்சி எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாயை, இல்லூசரி. முதல் முறையா ஒரு பிரச்சனை மேலிருந்து கீழே வரல, கீழிருந்து முன்னெடுக்கப்படுகிறது அப்படின்னு. இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை மீட்பதற்கான முயற்சி கீழிருந்து மேற்கொள்ளப்படுகிறது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற ஒரு கட்சியால் மட்டும்தான் அடித்தட்டு மக்களிடமிருந்து ஒன்றை மேலுக்கு கொண்டு வர முடியும். விடுதலை சிறுத்தைகள் குறி வச்சு ஒரு குடிசை பகுதியை புடி வச்சு ஒரு காலனியும் புடி வச்சு எவ்வளவு வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு போராடணும், அவ்வளவு நல்லவங்களா. நீங்க இது ஐடியாலஜிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா இது ஐடியாலஜி இல்லை, இது வந்துட்டு ஒரு மெக்கானிசம், சதி. இது முறியடிக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான இது. திருமா ஐயாவோட நின்னோம், எல்லா கட்சிகளையும் கூட்டணும், பெரிய அளவு தமிழ்நாடு முழுவதும் இவிஎம்க்கு எதிரான போராட்டத்தை நடத்தணும், வாக்குச்சீட்டு முறைக்கு போக வேண்டும் சொல்லிட்டு பண்ணோம். இந்த தேர்தல் முடிவு முதல்ல அந்த இடத்துக்கு உட்படுத்தணும். மாநிலத்தையே ஒழிக்க போகும்போது உங்களையே ஒழிக்க முடியாது. வேற யாருக்காவது பேசுனா இதெல்லாம் பேச மாட்டேன். திருமாவுக்காக நான் பேசுறேன். ஏன்னா திருமாவனுடைய குரலோ என்னுடைய குரலோ திருமாவனுடைய இதயமோ என் இதயமோ வேறுபட்டதில்லை. அதனால நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசுவோம், ஒரே மாதிரி புரிஞ்சுக்குவோம். அதனால நான் சொல்ல வரேன், இப்போ ஒழிக்க வேண்டிய விஷயம் அது. எந்த பிரைவேட்டுல வந்துட்டு எங்களை அரசு ஊழியராக ஆகணும்னு சொல்லிட்டு அந்த தூய்மை பணியாளர்கள் பண்ணி போராட்டம் நடத்தும் போது அதுக்கு ஆதரவு போய் விஜய் நின்னாரோ, இப்போ அது இல்லாத மற்ற எல்லா நகரங்கள்லயும் வந்து தூய்மை பணியாளர்களை பிரைவேட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஒரு இடம் தெரியும். இன்னைக்கு ஒரு காலனி பக்கம் என் ஊரை வடசேரி எடுத்துக்கோ, எத்தனை என்ஜினியர் இருக்கான் தெரியுமா? அவனை ஜென்சி போராட்டத்தினால விஜயனால வந்துருவாங்க, தமிழ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இது போராட்டத்தின் மூலம் ஒன்றையும் பெற்றது. அடுத்த நேரம் திமுக ஆட்சிக்கு மூலம் நம்ம பெற்றது என்னட்டு சிந்தனை செல்வம். அதான் நம்மளுடைய வெற்றி. நம்ம நினைக்கிறோம் விடுதலை சிறுத்தைகளுடைய ரேங்க் அண்ட் பேர்ல ஒரு எரோஷன் இருக்கு. உண்மை அது கிடையாது. அது மேம்பாக்காவது போட்டு நாளைக்கு ஒரு மாநாட்டை கூட்டி ஒரு விஷயத்தை பேசி எல்லாத்தையும் கெயின் பண்ண முடியும். ஆனா இப்படியே தொடர்ந்துச்சுன்னு வச்சுங்க இந்த விஷயம். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி ஐயா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் ஐயா. திருமாவளவன் அவர்கள் வந்து ரெண்டுத்திலையும் கால் வச்சு ஒரு சமமான அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனா அது இந்த காலகட்டத்துக்கு வந்து எடுப்படாதுன்னு வந்து சொல்றாங்க. காரணம் வந்து இப்ப விஜய் அவர்கள் குறித்து பேசும்போது வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து 2006ஆம் ஆண்டு வந்து அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில போட்டிட்டு 2 தொகுதியில வந்து வெற்றி பெற்றோம். பின்னால் அந்த கூட்டணியிலிருந்து முறிவு ஏற்பட்டு திமுக கூட்டணியில வந்து ஆதரவு கரம் வந்து நீட்டினோம். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி கூட்டணியை விட்டு நாங்க ஆதரவு வந்து தாவேக்காக்கு வந்து கொடுக்க போறோம் சொல்லிட்டு தான் வெளியே வந்தோன்னு வந்து சொல்றாரு. இன்னைக்கு தாவேக்கான்ற வண்டி இயங்குறதுக்கு காரணம் வந்து அந்த அச்சாணியா இருக்கிறது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வந்து ஒரு பக்கம் வந்து சொல்றாரு. இன்னொரு புறம் வந்து அது பெருசா வந்து சொல்றாங்கய்யா. ஒரு பக்கம் வந்து தாவேக்கா வந்து மிரட்டினாரு, நாங்க எப்ப வேணா வந்து இந்த கூட்டணியில வந்து வெளியே போலாம்னு சொல்லிட்டு. ஆனா அவர் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி எல்லாம் வந்து எதுவும் சொல்லல, அது வந்து அது திருத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. விஜய் அவர்கள் வந்து எங்களுடைய கொள்கை தலைவரான வந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் வந்து உயர்த்தி பிரிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நாங்க ஏன் அதுல இருந்து முரண்பட போறோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க? இந்த காலகட்டம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அப்புறம் வந்து திருமாவளவன் அவர்களுக்கும் வந்து ஒரு இக்கட்டான காலகட்டமா? விஜய் பேசாத இருக்கிறது பிரச்சனை, திரும்ப பேசுறது பிரச்சனை. ஓகே, ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்க. அவ்வளவுதான். அடிப்படையில் என்ன அப்படின்னீங்கன்னா, நம்ம நேரடியாக திருமாவுக்கு பேசுற மாதிரி பேசுவோம். இவ்வளவு குழப்பம், இவ்வளவுக்கும் காரணம் என்னது? தேர்தல் முடிவு தானே. இந்த தேர்தல் முடிவு நேர்த்தியான மக்கள் தீர்ப்புன்னு அவர் நம்புறாரா? நம்ம திருமா ஐயாவோட நின்னோம், எல்லா கட்சிகளையும் கூட்டணும், பெரிய அளவு தமிழ்நாடு முழுவதும் இவிஎம்க்கு எதிரான போராட்டத்தை நடத்தணும், வாக்குச்சீட்டு முறைக்கு போக வேண்டும்னு சொல்லிட்டு பண்ணோம். 24 தேர்தலுக்கு முன்னாடி நம்ம பண்ணது அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை அடுத்தபடியே சப்சிக்வெண்ட்டாக முன்னெடுக்கலாம். நம்ம அதுக்கு எவ்வளோ காரணங்கள்லாம் இருக்கலாம். இந்த தேர்தல் முடிவை முதல்ல அந்த இடத்துக்கு உட்படுத்துங்க. இந்த தேர்தல் முடிவு இந்த பேப்பரில் வந்து தொலைக்காட்சியில் சொன்னது 108 இடத்துல அவங்க ஜெயிச்சாங்க, திமுக 73 இடம், இந்த கூட்டணி 53 இடம், இதெல்லாம் தூக்கி எறிங்க. இதில் இவிஎம் வச்சு அவங்க ப்ளே பண்ணியிருக்கிறத நீங்கள் உணர்ந்தீங்களா இல்லையா? நான் ஒரு மூத்த பத்திரிகையாளன்னு நான் இதை சொல்கிறேன், அரசியல்வாதி அல்ல, பத்திரிகையாளன் நான் சொல்கிறேன். உங்ககிட்ட வந்துட்டு ஒரு பத்திரிகை நிருபர் வந்துட்டு அவங்க இவிஎம் வச்சு எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் சென்னைக்கு வேகமாக வந்து இவிஎம்க்கு எதிரான அந்த நடவடிக்கையை வேகப்படுத்துனீங்க. 2 நைட்டு தான், அன்றைய நைட்டு, அதுக்கு அடுத்த நைட்டு, மறுநாள் போராட்டம். அவ்வளோ வேகமாக வந்துட்டு ஒரு துண்டறிக்கை.
அதுக்குள்ள நீங்க யோசிச்சிருக்கீங்க, பாலசிங்கம் யோசிச்சாரு, எல்லாம் ஒரு லீஃப்லெட்டை ரெடி பண்ணீங்க. அதில் எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே அதில் இருந்துச்சு, எல்லா விவரமும் அதில் இருந்துச்சு. நான் கூட சொன்னேன், முதல் முறையாக ஒரு பிரச்சனை மேலேருந்து கீழே வரல, கீழேருந்து முன்னெடுக்கப்படுகிறது அப்படின்னு. இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை மீட்பதற்கான முயற்சி கீழிருந்து மேற்கொள்ளப்படுகிறது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற ஒரு கட்சியால் மட்டும்தான் அடித்தட்டு மக்களிடமிருந்து ஒன்றை மேலுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். இதே வள்ளுவர் படத்தில் சொன்னேன். அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் வந்துட்டு அதில் ஈடுபட்டாங்க. அப்புறம் தம்பி இவன் அவனோட ரஜினிகாந்தோட போயிட்டு அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்தில் பேசினோம். அங்கே ஃபாதர் செல்வராஜ் இருந்தார். அவரோடலாம் வச்சு பெரிய ஒரு போராட்டம் நடத்துகிறோம். நீங்கள்லாம் தமிழ்நாடு முழுவதும் நடந்துச்சு. ஒரு இடத்துல தம்பி வன்னியரசு கலந்துக்கிட்டாரு. இப்படி எல்லாம் நடந்துச்சு. இந்த தேர்தலில் வந்துட்டு வன்னி இதில் இவிஎம் பயன்படுத்தப்படலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா திருமாவர்களே? அப்படி நான் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்தையும் மோடி அரசையும் நீங்கள் புரிஞ்சுக்கலான்னு அர்த்தம். நான் என்னுடைய வீடியோ ஒன்றுத்துலேயும் நான் வந்துட்டு சொல்லிக்கிட்டே வரேன். நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், அப்படியே நான் சொன்ன ஒரு விடயத்தை. விஜய் வந்துட்டு முதல் முறையாக கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு போகிறாரு. போயிட்டு வராரு, மூஞ்சி 2 கிடக்குது, வராரு, மூஞ்சி போச்சு. 2வது முறை போகும்போது அவர் போகும்போதும் சரி வரும்போதும் சரி சந்தோஷமா இருக்காரு. முதல்ல கருப்பு சட்டையை போட்டு வந்தது வரைக்கும் அங்கே கேள்வி கேட்கப்பட்டது. 2வது முறை அவர் போகும்போது சந்தோஷமா இருந்தார், வரும்போது உள்ளே இருந்தே கையாட்டிட்டு வர்றாரு. காரில் எழுந்து நின்றுட்டு அப்படியே எலெக்ஷனில் கையெழுத்து. நான் சொன்னேன் டீல் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 ஊடகத்தை நான் சொல்லியிருப்பேன், விஜய்க்கும் அவங்களுக்கு ஒரு டீல் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அந்த டீல் என்னவா இருக்கும்? ஏதோ ஒன்று விஜய் வந்துட்டு அவங்களுக்கு ஃபேவரபுளாக வந்துட்டு போகிறாரு. அதுதான் இங்கே விஷயம். அவர் தானே காப்பாற்றிக்க போகிறார். நினச்சிருந்தா சிபிஐ வந்துட்டு விஜய் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அவர் தேர்தலுக்கு முன்னாடி முடக்கி இருக்க முடியும். அவர் கூட இருந்த ஒரு 5 பேரை முடக்கி இருக்க முடியும். முடக்கலை. இன்ன வரைக்கும் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணல. இன்ன வரைக்கும் நீங்கள் ஏன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ மறுபடியும் விசாரணைன்னு வராங்க, எதுக்குன்னு யோசிச்சு பாருங்க. இல்லை இப்போ அது ஒரு பக்கம் இருங்க, அப்படிலாம் இல்லை, ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ இப்படியான ஒரு இடம்லாம் வந்துட்டு உங்களுக்கு நம்ம உணர வேண்டிய விடயங்கள்லாம் இருக்கும்போது எதிர்பாராத ஒன்று அவன் வந்துட்டு பண்ணான். நகர மையங்கள் எல்லாம் திமுகவை காலி பண்ணான். அதையும் தாண்டி சில இடங்களில் வந்துச்சு. அது காரணம் தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுடைய ஓட்டு ஓரளவுக்கு போச்சு. மிடில் இன்கம் குரூப் ஒரு தடவை போச்சு. மிடில் இன்கம் குரூப் பெரிய அளவுக்கு வந்துச்சு. அதை விட அதிகமாக அப்பர் மிடில் இன்கம் குரூப் ஃபுல்லாக போட்டாங்க. அப்புறம் அந்த ரசிகர்கள் அவருடைய மன்றத்தினர்லாம் போட்டாங்க. ஸோ 1,72,00,000 ஓட்டு இதுதான் விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. எதிர்பார்த்ததை விட விஜய் அதிகமாக வந்துருச்சு. ஏதோ ஒன்று வந்து தேர்தல் முடிவு வந்துச்சு, போயிட்டாரு. புரியுதுங்களா? இப்போ நடக்கக்கூடிய நடவடிக்கை ஒன்று நீங்கள் பாருங்கள். எல்லாம் இந்த பிராமணர்கள் நல்லா உள்ளே வராங்க. ஒரு லிஸ்ட் ஒன்று விஜய்க்கு போச்சு. எல்லாம் ஆர்எஸ்எஸ்காரங்க, வழக்கறிஞருடைய லிஸ்ட்டு. விஜய் கிழிச்சு போட்டிருக்கிறாரு. மீண்டும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவன் சொல்கிறான், டெம்பிள் ஃபண்டை எடுத்துகிட்டு போயிட்டு நல காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு. உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. அதுக்கு ஹைதராபாத் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்குது. ஒருத்த நிர்வகிக்கக்கூடிய ஒரு அரசு கோயிலுடைய ஃபண்ட் எடுத்து பொது காரியங்களுக்கு பயன்படுத்துறது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆனால் இப்போ அதெல்லாம் பண்ணுறாங்க. இதில் எந்த கோணத்தில் போகுது? எல்லா ப்ரைவேட்டுக்கும் அவர் கொடுக்குறாரு. எந்த ப்ரைவேட்டில் வந்துட்டு எங்களை அரசு ஊழியராக ஆக்கணும்னு சொல்லிட்டு அந்த தூய்மை பணியாளர்கள் பண்ணி போராட்டம் நடத்தும் போது அதுக்கு ஆதரவு போய் விஜய் நின்னாரோ, இப்போ அது இல்லாத மற்ற எல்லா நகரங்கள்லேயும் வந்து தூய்மை பணியாளர்களை ப்ரைவேட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. என்னது அது? தண்ணி சேலத்தில் போயிடுச்சு, தனியாக இருக்குது. என்னென்ன பண்ண போகிற தனியாக இருக்குன்றதுலாம் தெரியாது. விஜயோட நீங்கள் போன எல்லாமே, நான் திருமாவுக்காக நான் சொல்ல வரேன், விஜயோட போய் சேர்ந்த அனைத்துமே சீர்குலையும். அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, அவர் ஓட்டு போட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவரோட சேர்ந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவர் வந்து தொண்டர்களாக இருந்தாலும் சரி, அவரோட கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் சீர்குலையும். இல்லை இப்போ ஒரு கூட்டணி கட்சியில வந்து இருக்காங்க, அமைச்சரவையில் வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தைரியமா அவரோட குரலை வந்து வாய்ஸ் பண்றாருல திருமாவளவன் அவர்கள். திமுக நீங்க இருக்கீங்க, திமுக கூட்டணியாக இருக்கீங்க, உங்களுடைய குரலை வாய்ஸ் பண்ணுறது ரைஸ் பண்ணுறதுக்கு அரசியலில் என்னன்னு தெரியாத ஒரு தலைவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் என்ன தெரியும் குரலை ரைஸ் பண்ணுவீங்க, நீங்கள் உங்களுடைய குரலை தூக்குவீங்க. அவன் கூட இருக்கணும்னு சொல்லுவா, சரிப்பட வர்ற தலைவா அப்படின்ட்டுருவாங்க.
அடுத்தபடியா என்னன்றது யோசிச்சுப்பாங்க. இது ஒரு ஷூட்டிங் நடக்குது, சட்டை தூக்கி போட வர அப்படின்வாங்க. அவ்வளோதான். நீங்களும் அந்த ஸ்லாட்டில் தான் உட்காருவீங்க. இது ரொம்ப ஆபத்தானது. நீங்கள் கம்யூனிஸ்டுகளெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வெகுசன மக்கள் இயக்குறீங்க. ரெண்டு இந்த ஐயனாதன் கூட பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. பெரிய அளவுக்கு பில்டப் ஆகி வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி அது. பில்டப் ஆகினா உள்ளபடியே, பில்டப்னா வேற அர்த்தத்தில் இல்லை, கட்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகி வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி அது. அது இன்னைக்கு எப்படி என்னன்னா ஒரு சிதைவை நோக்கி போயிட்டு இருக்குது. நான் இப்படி சொல்றதுக்காக தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு சிதைவை நோக்கி போட்டு இல்லையா, அது எப்படி நம்ம ஒரு சிதைவுன்னு வந்து சொல்ல முடியும்? இப்போ வந்து கட்சி நடந்துட்ட உடனே சொல்லலாம். இல்லையா, இப்ப கட்சியில வந்து எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எம்பிக்கள் இருக்காங்க, ஒரு அமைச்சரா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது எப்படி ஒரு சிதைவா இருக்கும்? எவ்வளவு பெரிய கன்ஃபியூஷன் உங்களுடைய கட்சியில இன்னைக்கு இருக்குது. வளர்ச்சியா தானே உங்க கட்சியில ஒரு ஒத்த சிந்தனை தானே உங்களுடைய கட்சியினுடைய பெரிய விஷயம். இன்னைக்கு ஒத்த சிந்தனை இருக்கா? ஐயா திருமாவுக்கே நான் விட்டுறேன். அது போக போக பாருங்க இன்னும் மோசமா இருக்கும். இல்ல இப்ப ஒத்த சிந்தனைனா நீங்க எப்படி சொல்றீங்க? கட்சியில இருக்க எல்லாருமே வந்து இந்த கட்சி ஆதரவு இந்த தரணும் மக்களினுடைய நலனுக்காக அப்படின்றத போயிட்டு தாவேக்காவோட இருந்தோம்னா நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நின்று இருக்குது. அது ஒரு யதார்த்தம். தாவேயோட நின்னா ஜெயிக்கலாம் அப்படின்றது. ஆனா அது எவ்வளவு நாள் எங்க முடிய போகுது? இல்லையா, இப்ப இத்தனை வருஷமா வந்து மக்களுக்காக போராடினாங்க. எல்லா போராட்டங்களும் வந்து முன்னிலையில் இருந்து பண்ணது வந்து திருமாவளவன் அவர்கள் தான். அப்படி இருக்கும்போது இந்த கட்சிகள் இருக்குங்களா, அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அவருக்கு எத்தனை தொகுதிகள் கொடுத்தாங்க? 6 தொகுதிகள் கொடுத்தாங்க. வெறும் 6 தொகுதிகள். ஆனா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க ஒரே ஒரு நீங்களே சொல்லிருக்கீங்க, 3வது ஒரு பெரிய கட்சி வந்து திருமாவளவன் அவர்கள் தான். அப்படி இருக்கும்போது வெறும் 6 சீட்டை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்ப தாலுகா கூட ஒரு 10, 12, 13 தப்பு. அதுக்கு மாற்று இவங்களா? இல்ல எனக்கு நீங்க விடுதலை சொல்றது சிறுத்தைகள் குறி வச்சு ஒரு குடிசை பகுதியை குடி வச்சு ஒரு காலனியும் குடி வச்சு எவ்வளவு வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குது, எவ்வளவு போராடணும். அவ்வளவு நல்லவங்களா? அப்படியே அவ்வளவு நல்ல இதுவா தேர்தல் அமைப்பு? நீங்க இது ஐடியாலஜிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா யூ ஃபெயில். இது ஐடியாலஜி இல்ல, இது வந்துட்டு ஒரு மெக்கானிசம், சதி. இதை முறியடிக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான இது. புரியுதுங்களா? நாங்களாம் இந்த பேப்பர்ல என்ன பேப்பர் இது தவிர மற்ற எல்லாமே இவிஎம் தொடர்பானது தான். புரியுதுங்களா? ஏன் நான் இதை பண்ணிட்டு இருக்கிறேன்? இதே நாளைக்கு போச்சு அப்படின்னோம்னா உங்க கட்சியை வந்துட்டு ஒன்றும் தேர்தலில் தோற்கடிக்க வேணாம். 29க்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா உங்களை கட்சியோட பேன் பண்ணி தூக்கி போட்டு போகலாம். நோ கேஸ்டிஸ்ட் ஃபோர்ஸஸ். எந்த ஒரு கேஸ்டிஸ்ட் கட்சியும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான், ஒரே வார்த்தை. பாட்டாளி கட்சி இருக்க மாட்டீங்க, நீங்க இருக்க மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? இது ஒன்றிய அரசு கொண்டு வரும்னு நினைக்கிறீங்களா? தாராளமா. மாநிலத்தையே ஒழிக்க போகும்போது உங்களையே ஒழிக்க முடியாது. நான் வேற யாருக்காவது பேசுனா இதெல்லாம் பேச மாட்டேன். திருமாவுக்காக நான் பேசுறேன் இதை. ஏன்னா திருமாவனுடைய குரலோ என்னுடைய குரலோ திருமாவனுடைய இதயமோ என் இதயமோ வேறுபட்டதில்லை. அதனால நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி பேசுவோம், ஒரே மாதிரி புரிஞ்சுக்குவோம். அதனால நான் சொல்ல வரேன். அப்போ ஒழிக்க வேண்டிய விஷயம் இது. நீங்க போயிட்டு பதவி 2 பேர் மந்திரி பதவி என்ன வன்னியரசு இருக்காரு, ஏதோ செய்ய போறாரு, அவங்களும் ஒத்துக்குருவாங்க. ஏன்னா இன்னைக்கு சார்ந்து நிற்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அச்சாணி எல்லாம் ரைட். இது எவ்வளவு காலத்துக்கு? பல கட்சிக்கு ஸ்பிளிட் ஆகும் பாருங்க. நீங்க வேணா இப்ப அதுக்கு மாற்றான ஒரு முடிவு வந்து திருமாவளவன் எடுத்திருந்தா திரும்பவும் இதே நிலை தானே நீடிச்சிருக்கும். கொள்கை நிற்கிது இல்ல ஐயா. என்னைக்கு வந்துட்டு விஜய் வந்துட்டு அம்பேத்கரையும் பெரியாரையும் தூக்கி பிடிக்கிறாரு. அவர் தான் விக்ரவாண்டி மாநாட்டிலையும் தூக்கி பிடிச்சாரு. அவர் அதை தூக்கி பிடிக்கும் போது நான் தான் அவர் கூட இருந்தேனே. அப்ப நீங்க அதை ஏத்துக்கறல. உங்களுடைய முடிவுகள் எல்லாம் சார்பிலே இருக்குது. அதுதான் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அவ்வளவு அப்படின்றதுலாம் வந்துட்டு ஏன் விடுதலை சிறுத்தைகள்ன்றது ஒரு கட்சி, ஒரு கோட்பாடு. நீங்க உங்க கட்சிக்காரன் பேச வர ஊடகத்துல திணறான். யாருக்கு சப்போர்ட் கட்டுறது? விஜய்க்கு. அதெல்லாம் சும்மா எனக்கு தெரியாதா? திருமாவளவன் கூட இருந்துகிட்டு டைட்டா இருந்துக்கிட்டு நான் விஜயை போட்டு ஆதரிக்கிறேன். அப்போது திருமாவளவன் வந்துட்டு அதை பத்தி இதாகல, அவர் சைலண்டா இருக்கிறாரு, விட்டு தரல. அந்த கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் திருமாவளவன் குறி வச்சது. அவங்களோட எய்ம் என்னது? டிசிஎம் தான். தமிழ்நாட்டில் தலித்து, கிறிஸ்டியன்ஸு, முஸ்லீம்ஸு 3 பேரையும் வந்துட்டு திமுக கூட்டணியிலேருந்து திமுகலேருந்து இழுத்துடணும்னா அது உழுதுரும். அதான் அவங்க பண்ணாங்க. ஸோ முதல் குறி யாரு? தலித்து. யாரு? திருமாவளவன். அசைஞ்சு கொடுக்கலையே, அவருக்கு தெரியும். ஆதவர்ஜனை பற்றி தெரியும். இவங்களாம் எங்கே குறி வைக்கிறாங்கன்றது தெரியும். தக்க வச்சாரு. ஏதோ திமுக கொடுத்த 8 சீட்டு, அதுக்கப்புறம் ஏற்பட்ட இது எல்லாம் வந்துட்டு தாழ்த்தப்பட்ட மக்களில் இளைஞர்கள்லாம் வந்துட்டு வேணாம்னு சொல்லிட்டு விஜய் பக்கம் போகிறாங்க. அவங்களுக்கு அரசியல் புரிதலும் இல்லை, அறிதலும் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு சாக்கு போக்கு 8 சீட்டு கொடுத்தது, அதனால தான் போனாங்களா? இல்லாட்டி திமுக 18 சீட்டு கொடுத்துருந்தா போயிருக்க மாட்டாங்களா? ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களா? அவங்க ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களா? போட்டிருப்பாங்க. எதையுமே புரிஞ்சுக்கணும். நம்ம பட்டவர்த்தனம் புரிஞ்சுக்கணும். நாமே வந்துட்டு நோக்கம் கற்பிக்க கூடாது. என்ன உண்மை அப்படின்றது தெரியணும். அப்போ இவங்களாம் எப்படி பார்த்தாலும் ஓட்டு போட்டிருக்காங்க விஜய்க்கு. எது கவலைப்படுறீங்க? போனா போட்டோம். கட்சி கொள்கை அந்த ரேஞ்சில் தான் நிற்கணும்.
இக்கட்டான ஒரு சூழ்நிலையில திருமாவளவன் வந்து இருக்காரு. இப்ப அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது இதே அந்த கொள்கை பிடிப்போட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரா? அது அப்போ எப்படியா இருக்கும்? இதே மாதிரியான நிலைப்பாடுகள் அந்த டைம்ல வந்திருக்கும். ஒன்னு அதிமுக திருமா எப்பொழுதுமே கொள்கை பூர்வமா தாங்க அரசியலை பார்ப்பாரு. அதனால தான் அவருக்கு பெரிய ஒரு மரியாதை தமிழ்நாட்டில் இருக்கு. நம்மளாம் ஒரு குறைஞ்சபட்சம் நான் சொல்ல வரேன், 98லேருந்து திருமாவளவனை ஃபாலோ பண்றோம். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஃபாலோ பண்றோம். எனக்கு நல்லது கெட்டது உள்ள வெளியே எல்லாமே தெரியும் சார். தெரிஞ்சதுனால தான் நான் பண்றேன். இவ்வளோ தூரம் பேசுறேன். நான் இப்படி யாரையும் பேசுறது கிடையாது. சப்போர்ட் பண்ணி அவரும் அதுக்காக தான் காரணம். நீங்க வந்துட்டு என்ன விதமான தொழில்நுட்ப மாற்றம், புடலங்கா, பேண்ட்டு, சட்டை, டான்ஸு, சினிமா, அப்படி புதிய ஜெனரேஷன் ஜென்சி எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாயை, இல்லூசரி. ஒரு மட்டையும் கிடையாது. அதெல்லாம் எனக்கு தெரியும். புரியுதுங்களா? திருமாவை விட அந்த 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 வாழ்க்கையெல்லாம் நான் வாழ்ந்துருக்கிறேன். எனக்கு தெரியும் எல்லாருமே. இதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை. திரும்ப நின்ன இடம் ஸ்ட்ராங்கான இடம். ஒரு இடத்துலையும் இன்னைக்கு ஒரு காலனி பக்கம் என் ஊரை வடசேரி எடுத்துக்கோ, எத்தனை என்ஜினியர் இருக்கான் தெரியுமா? அவனை ஜென்சி போராட்டத்தினால விஜய்னால வந்துருவாங்களே, சமூக நீதி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதில் வந்துருவாங்களே. இவர் 7 பேர் 8 பேரை தாழ்த்தப்பட்டவர்கள் கொடுத்துறாங்க. இவர் தெரியுமா அவனுக்கு ஏதாவது? விஜய் ஏதாவது தெரியுமா அவருக்கு? ஒன்றும் கிடையாது. இது போராட்டத்தின் மூலம் ஒன்றையும் பெற்றது. அடுக்கினார் திமுக ஆட்சியின் மூலம் நம்ம பெற்றது என்னான்ட்டு சிந்தனை செல்வன். அதுதான் நம்மளுடைய வெற்றி. சராசரி மக்கள் அதுக்கு நம்ம நினைக்கிறோம் விடுதலை சிறுத்தைகளுடைய ரேங்க் அண்ட் ஃபைலில் ஒரு எரோஷன் இருக்குன்னு. உண்மை அது கிடையாது. அது மேம்பாக்காக போட்டு ரீகெயின் பண்ண முடியும். புரியுதுங்களா? நாளைக்கு ஒரு மாநாட்டு கூட்டி ஒரு விஷயத்தை பேசி எல்லாத்தையும் கெயின் பண்ண முடியும். ஆனால் இப்படியே தொடர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த விஷயம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகளே. நன்றிங்க.